ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட் இதுதான். எனக்கு 45 நாள் ஆகியும் பீரியட்ஸ் வரலையே, இது ப்ரெக்னன்சி சிக்னலாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தான். நம்ம உடம்புல கருப்பதிதல், அதாவது இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் முக்கியமான மாற்றங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை வச்சு நீங்கள் பீரியட் மிஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இல்லைனா 45 நாட்கள் இருக்கிற கேப்லேயே நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். உங்களுடைய உடம்புல தெரியக்கூடிய முக்கியமான 5 அறிகுறிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்ல போகிற இந்த 5 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் 100% ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு ஓரளவுக்கு உறுதி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக மிக முக்கியமான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாமிட்டிங் சென்சேஷன் தான். அதாவது காலையில் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே ஒரு மாதிரி குமட்டல் வருது, இல்லைனா நிஜமாவே வாந்தி வர மாதிரியான ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன் இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கர்ப்பப்பையில் குழந்தை உருவாகின உடனே உடம்புல எஸ்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஹார்மோன் மாற்றத்தினால தான் உங்களுக்கு அந்த வாந்தி உணர்வு வந்து ஏற்படுது. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பல்லு விளக்கும்போது வரும். சிலருக்கு வந்து காஃபி குடிக்கும்போது, சாப்பாடு வாசனை பிடிக்காம இருக்கிறது. அந்த ஸ்மெல் பட்டாலே ஒரு மாதிரியான குமட்டல் ஏற்படும். இது யாரெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 40ல இருந்து 45 நாட்கள் வரை பீரியட்ஸ் தள்ளி போய் கூடவே இந்த மாரியான வாந்தி ஏற்படுற ஃபீல் இருந்துச்சுன்னா, நீங்க 90% கன்சீவா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா ஒண்ணு, இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு வாந்தி வராம வெறும் தலை சுற்றல் மட்டும் கூட வரலாம். ஸோ நீங்க வந்து உடம்புல இந்த மாரியான ஃபீல் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த மாரியான வாமிட்டிங் சென்சேஷன், குமட்டலு, தலை சுற்றல் இந்த மாரிலாம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க கன்சீவா இருக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கும். அடுத்த முக்கியமான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோர்வு, அதாவது டயர்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமா டயர்ட்னஸ் கிடையாது. முன்ன மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. ஏன் இந்த மாரி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கன்சீவா இருந்தீங்க அப்படின்னா, உங்க உடம்புல ஒரு குட்டி உயிர் வளரப்போகுது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு உணர்த்தக்கூடியது தான் இந்த டயர்ட்னஸ். அதாவது உங்க உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் அதிகமாகும். ஹார்மோன்கள்லாம் ரொம்ப வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதனால நீங்க எந்த வேலையும் செய்யாட்டி கூட உங்க உடம்பு வந்து ரொம்ப உழைச்சா மாதிரி, ரொம்ப வேலை செஞ்சா மாரி ஒரு ஃபீல் குடுக்கும். எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில தூங்கி எழுந்திரிச்சாலும் கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் படுக்கணும் போல உங்களுக்கு இருக்கும். ஏன்னே தெரியல, உடம்புல தெம்பே இல்ல அப்படிங்கிற மாரி ஃபீல் இருக்கும். நீங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 45 நாட்கள் ஆகியும் பீரியட் வரல. கூடவே இப்படி ஒரு அதிகப்படியான சோர்வு இருக்கு அப்படின்னா, உங்க உடம்புல கரு பதிஞ்சிடுச்சு, இம்ப்ளான்டேஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான பாசிட்டிவ் சிக்னல் தான் இது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில நீங்க உடம்ப வருத்திக்காம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு நான் சொல்லல. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த வேலையும் செஞ்சுக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். இது உங்க பிரெக்னன்சிய உறுதி பண்றதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறியா இருக்கும். அடுத்ததா நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு உடல் மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க மார்பகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். நீங்க 45 நாட்கள், உங்களுக்கு வந்து 45 நாட்கள் ஆகியும் பீரியட் தள்ளி போயிருந்தா, உங்க உடம்புல ஹார்மோன் சுரப்பு ரொம்ப வேகமா இருக்கும். என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, மார்பகங்கள்ல லேசான வலி இருக்கும். இல்ல அப்டின்னா ஒரு விதமான கனத்த தன்மை இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சிலருக்கு மார்பகங்கள்ல ரொம்ப சென்சிட்டிவாவும் மாறும். அதாவது தொட்டாலே வலிக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். இது ஏன் இந்த மாற்றம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கன்சீவ் ஆகும்போது உங்க உடம்பு அடுத்த வர 10 மாசத்துக்காகவும், குழந்தை பால் கொடுக்கவும் தயாராக ஆரம்பிக்கும். அந்த தயார்படுத்தல் தான் இந்த ஒரு விதமான வலியும், கனத்த தன்மையும் இருக்கிறது. இது வந்து பீரியட்ஸுக்கும் வரும். இது பீரியட்ஸுக்கும் பிரெக்னன்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடியும் சிலருக்கு வந்து மார்பக வலி வந்து இருக்கும். ஆனா, பிரெக்னன்சி டைமில வரக்கூடிய வலி வந்து கொஞ்சம் அதிகமாகவும், மார்பக காம்புல நிறமாற்றமும் ஏற்படும். இதுதான் அதுக்கு கூடிய டிஃப்ரென்ஸு. ஸோ, நீங்க 45 நாளுக்கு தள்ளி போன இந்த ஸ்டேஜில உங்க உடம்புல இந்த மாதிரி ஒரு ஹெவினஸ் இருந்துச்சுன்னா, அது நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னு உங்க உடம்பு சொல்ற ஒரு முக்கியமான சிக்னல். இது நீங்க ரொம்ப கவனமா நோட் பண்ணணும். ஏன் ரொம்ப கவனமா நோட் பண்ணுறோன்னு சொன்னா, 45 நாள் எனக்கு ஆயிடுச்சு, கார்ட் டெஸ்ட் பண்ணேன், எனக்கு வந்து நெகட்டிவ்னு வருது, நான் ப்ரெக்னென்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பீரியட் வர வைக்கிறதுக்காக ஹோம் ரெமெடிஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாரிலாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 50 நாளாச்சு நீங்க வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இம்ப்ளான்டேஷன் வந்து கொஞ்சம் லேட்டா கூட உங்களுக்கு வந்து ஆகியிருக்கும். அதனால எஸ்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் வந்து லேட்டா சுரக்கும். அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து
கால் டெஸ்ட்டில வந்து நெகட்டிவ்னு வரலாம். எனக்கு நெகட்டிவ் வந்துச்சுன்னு ஹோம் ரெமெடிஸ்லாம் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. அடுத்ததா பல பேர் கவனிக்க தவறுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்கடி சிறுநீர் கழித்தல் ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப 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 வந்து கா இயர்லி சிம்டம்ஸ்ன்னு சொல்லலாம். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வழக்கமா போறத விட இப்ப வந்து ரொம்ப அடிக்கடி பாத்ரூம் போகன்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பா நைட் டைம்ல உங்களுக்கு வந்து தூக்கத்துல இருந்து கூட எழுந்துச்சு அடிக்கடி போகணுன்ற ஃபீல் இருக்கும். ஏன் இந்த மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கன்சீவ் ஆன உடனே உங்க உடம்புல ரத்த ஓட்டம் ரொம்பவே அதிகரிக்கும். இதனால கிட்னி வந்து வேகமா வேலை செஞ்சு கழிவுகள வெளியேத்த ஆரம்பிக்கும். அதோட உங்க கர்ப்பப்பை வளரவும் ஆரம்பிக்கிறதுனால, அது சிறுநீரக பைய வந்து லேசா அழுத்தும். இதனால தான் உங்களுக்கு அடிக்கடி யூரினேஷன் போகணுன்ற ஃபீல் இருக்கும். இது வந்து நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு வந்து 45 நாட்கள் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில கூடவே இந்த மாதிரியான அடிக்கடி சிறுநீர் போகணும் அப்படின்ற ஃபீல் இருந்துச்சுன்னா, உங்களோட உடம்புல இம்ப்ளான்டேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இது. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு இந்த மாரியான ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து கன்சீவா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு அடிக்கடி யூரினேஷன் வருதுன்னு தண்ணி குடிக்காம விட்டுருவீங்க. அதனால நீங்க வந்து நல்லா தண்ணி குடிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்க பிரெக்னன்சி ஜர்னியோட இது ஒரு முக்கியமான சிக்னல். எனக்கு வந்து ரொம்ப அடிக்கடி யூரின் வருதுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்காம விட்டுறாதீங்க. அடுத்ததா ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தான். இது எல்லாருக்குமே வராது. ஆனா சில பேருக்கு பீரியட்ஸ் வர டைம்ல லேசான ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும். இத பார்த்து நெறைய பேர் எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு போலன்னு நெனச்சு தப்பா புரிஞ்சுப்பீங்க. ஆனா இது உங்க பீரியட்ஸ்ல இல்ல. இது வந்து உங்க பிரெக்னன்சியால வரக்கூடிய ஸ்பாட்டிங். இத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. அது என்ன ட்ரிக்ன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கலர் தான். உங்க பீரியட்ஸ் வந்து உங்களுடைய பீரியட்ஸ் பிளட் வந்து நல்லா சிவப்பு நிறத்தில டார்க் ரெட் கலர்ல இருக்கும். ஆனா, இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து ரொம்ப லேசான பிங்க் இல்லன்னா ப்ரௌனிஷ் கலர்ல தான் இருக்கும். இதோட அளவு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகமாலாம் வராது. ஜஸ்ட் ஒரு சொட்டு தான். ஒரு சில சொட்டு தான் வரும். இல்ல அப்டின்னா 1 ஆர் 2 டேஸ் தான் இருக்கும். இதோட வலி எப்டி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் டைம்ல வர அளவுக்கு அந்த மாரியான அடிவயிற்று வலி இருக்காது. லேசான ஒரு சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாரியான ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ, உங்களுக்கு இந்த ஸ்பாட்டிங் தென்பட்டுச்சுன்னா, பீரியட்ஸ்ன்னு நெனச்சு வருத்தப்படாதீங்க. உடனே ஒரு பிரெக்னன்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்க கேர்ஃபுல்லா இருந்தா தான், உங்க பிரெக்னன்சிய ரொம்ப கேர்ஃபுல்லா சீக்கிரமாவே நீங்க உறுதி செஞ்சுக்கலாம். சரி, இப்போ நீங்க கன்சீவா இருக்கீங்களான்னு ஹோம் டெஸ்ட் மூலமா செக் பண்ண போறீங்கன்னா, இந்த சில விஷயங்கள மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மார்னிங் யூரின் இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, காலையில நம்ம எடுக்கிற முதல் யூரின் தான் பிரெக்னன்சி ஹார்மோனான அதிகப்படியான இந்த எஸ்ஹெச் ஹார்மோன் வந்து அடர்த்தியா இருக்கும். மத்த நேரத்தில டெஸ்ட் பண்ணா சில சமயம் ரிசல்ட் நெகட்டிவ்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதிகாலையில செக் பண்ணிடுங்க. எப்படி கிட் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டோட எக்ஸ்பிரி டேட் வந்து மறக்காம பார்த்து வாங்கி செக் பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பயர் ஆன கிட் யூஸ் பண்ணா ரிசல்ட் தப்பா வரதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. இது வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், யூரின் அதில விட்டதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிட்ல வந்து யூரின் விட்டதுக்கப்புறம் அதில சொல்ற அந்த குறிப்பிட்ட டைம் பொதுவா 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப சீக்கிரமாவோ எடுத்து பார்த்தாலோ, இல்ல அப்டின்னா 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தாலும் ரிசல்ட் சரியா தெரியாது. அதில எத்தினி கோடு வருது, எத்தினி லைன் வருதுன்னு பாருங்க. அதில வந்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 கோடுல 1 ரொம்ப லேசா வந்தாலோ, இல்ல அது வந்து லேசா தெரிஞ்சாலும், அது பெரும்பாலும் நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அப்படி சந்தேகம் இருந்தா அடுத்த நாள் காலையில இன்னொரு கிட் வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்க எப்போ லேப் டெஸ்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் டெஸ்ட்ல பாசிட்டிவ் வந்தாலோ, இல்ல தள்ளி போயிட்டே இருந்து நெகட்டிவ் வந்தாலோ, உடனடியா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. அதாவது பீட்டா எஸ்சிஜி டெஸ்ட் வந்து அதில நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதுதான் ரொம்பவே அக்யூரேட்டான பிளட் டெஸ்ட் பீட்டா எஸ்சிஜி அப்படிங்கிற பிளட் டெஸ்ட்டு. இது வந்து 100% உறுதியான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்த இந்த 5 முக்கியமான அறிகுறிகளும், அந்த ஸ்பெஷல் ட்ரிக்கும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். 45 நாட்கள் பீரியட் தள்ளி போகுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இது ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பமா கூட இருக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிகுறிகள் இருந்தா நீங்க சந்தோஷமா இருங்க. அதே சமயம் உங்க உடம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அதிக வேலை செய்றது, அதிக பாரமான பொருட்கள தூக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள தவிர்த்துடுங்க. நல்ல ஹெல்த்தியான உணவுகள மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா, உடனே உங்க பக்கத்துல இருக்கிற டாக்டர போய் செக் பண்ணி பாருங்க. அவங்க தான் உங்களுக்கு தேவையான அடுத்த கட்ட பரிசோதனை சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இது தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.